இன்று பொதுக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. மாற்றம் ஒன்றே மாறாதது. இறைமகன் இயேசு உலகத்தை பாவத்திலிருந்து மாற்றி இறை அருளுக்குள் மக்களை இட்டுச் செல்ல வந்திருக்கின்றார். அவரை சரியாக திருமுழுக்கு யோவான் அடையாளம் காணுகின்றார். திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது யாரின் மேல் தூயாவி இறங்குகிறாரோ அவரே இறைவனுடைய மாசில்லாத செம்மறி என்று திருமுழுக்கு யோவானுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர் இவரே என்பதை திருமுழுக்கு யோவான் ஏனையோருக்கு சுட்டிக்காட்டுகின்றார், அடையாளப்படுத்துகின்றார். இயேசுவே அந்த மாசில்லாத செம்மறி என்பதை உலகிற்கு சுட்டிக்காட்டியவர் திருமுழுக்கு யோவான். சரியான தன்னுடைய பாதையின் பயணத்தை தொடங்குகின்ற அந்த கட்டத்தில் இயேசுவை திருமுழுக்கு யோவான் அடையாளம் கண்டு ஏனையோருக்கும் அடையாளப்படுத்துவது இயேசுவினுடைய பணியை ஆயத்தப்படுத்துகின்ற மாபெரும் பணி திருமுழுக்கு யோவானினுடையது. மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை, உலகில் விரும்புகின்ற அந்த மாற்றத்தை ஏற்படுத்த நான் முதல் படி எடுக்க வேண்டும். எந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேனோ அதே மாற்றத்தை நான் செய்பவளாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்துவது எனது கரங்களிலேயே